அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. தலைவர் அவர்களே, இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். அதை நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து சட்டப்பேரவையில் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று வெளியேற்றும் உத்தரவை சபாநாயகர் திரும்ப பெற்றிருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவினரை வெளியேற்றுங்கள் என அமைச்சர் துரைமுருகனும் வலியுறுத்தியிருந்த நிலையில் உட்காருங்கள், இல்லை என்றால் வெளியேற்றி விடுவேன் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று வெளியேற்றும் உத்தரவை சபாநாயகர் அப்பாவு திரும்ப பெற்ற இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகள். அதிமுகவினரை வெளியேற்றுங்கள் என அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியிருந்தார். உட்காருங்கள், இல்லை என்றால் வெளியேற்றப்படுவீர்கள் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருந்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று வெளியேற்றும் உத்தரவை சபாநாயகர் அப்பாவு திரும்ப பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டிருந்த நிலையில் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று வெளியேற்றும் உத்தரவை சபாநாயகர் அப்பாவு திரும்ப பெற்றிருக்கிறார். அது குறித்தான அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் திங்களன்று தொடங்கிய நிலையில் தற்போது ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விரிவான விவரம்.
வணக்கம். இந்த ஆண்டினுடைய அந்த முதல் கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில 3வது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் உரை மீதான விவாதம் என்பது நடந்து வரக்கூடிய ஒரு நிலையில ஆளுநர் வெளியேறுவதற்கு அதிமுகவினர் தான் காரணம் என்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் பேசியிருந்தார். இதற்கு அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட ஒரு நிலையம் கூட இருந்தது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினர் இந்த சபாநாயகரினுடைய இத்தகைய விஷயம் அவர் பேசியதை அடுத்து அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட ஒரு நிலையில உரிமைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அங்கே பேசப்பட்டது. அதற்கு பிறகாக பேசிய முதல்வர் அந்த உரிமைக்குழு நடவடிக்கை என்பது திரும்ப பெற வேண்டும், மீண்டும் இது போன்ற சம்பவம் பேரவையில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த நடவடிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டிருந்தது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.